என் பெயர் விகாஸ். எங்கள் வீட்டில் சுத்தம் செய்யவும் சமைக்கவும் ஆஞ்சல் என்ற வேலைக்காரி வருவாள். அவள் கடந்த 4 ஆண்டுகளாக எங்களிடம் வேலை செய்து வருகிறாள். வீடு பெருக்குவது, துடைப்பது, பாத்திரம் தேய்ப்பது மற்றும் அவ்வப்போது சமையல் வேலையும் கவனித்துக் கொள்வாள். உண்மையை சொல்லப்போனால் இந்த 4 ஆண்டுகளில் நான் அவளை ஒருபோதும் கூர்ந்து கவனித்ததே இல்லை. அவள் காலையில் வந்து தன் வேலையை முடித்துவிட்டு செல்லும் ஒரு சாதாரண வேலைக்கார பெண், அவ்வளவுதான். என் மனைவி மஹிமா எப்போதும் ஆஞ்சலிடம் மிகவும் கனிவாக நடந்து கொள்வாள். அவளுடைய கஷ்டங்களை கேட்டு தேவைப்படும் போதெல்லாம் அவளுக்கு உதவி செய்வாள். மஹிமா அடிக்கடி என்னிடம் சொல்வாள், விகாஸ், ஆஞ்சலின் வாழ்க்கை மிகவும் கடினமானது. அவளுடைய கணவன் தினேஷ் நாள் முழுவதும் குடிக்கிறான், சூதாடுகிறான். ஆஞ்சல் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் அந்த சிறிய தொகையையும் பிடுங்கிக் கொள்கிறான். பாவம் அந்த பெண், தன் 2 குழந்தைகளுக்காக இவ்வளவு கடினமாக உழைக்கிறாள் என்பாள். நான் சாதாரணமாக தலையாட்டி வைப்பேன். ஆனால் உண்மையை சொல்ல போனால் நான் ஒருபோதும் அதில் அதிக கவனம் செலுத்தியதில்லை. எனக்கு என் வேலை, என் உலகம் என்று நான் இருந்தேன். ஒரு நாள் அதிகாலை சுமார் 6:30 மணி அளவில் யாரோ எங்கள் கதவை பலமாக தட்டினார்கள். இவ்வளவு சீக்கிரம் யார் என்று வியப்புடன் நான் கதவை திறந்தபோது முன்னால் ஆஞ்சல் நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய முகம் வீங்கி இருந்தது. கலைந்த தலைமுடி மற்றும் இரவு முழுவதும் அழுததால் கண்கள் சிவந்திருந்தன. அவள் நடுங்கிக் கொண்டிருந்தாள். என்ன ஆச்சு ஆஞ்சல் என்று கேட்டபடி மஹிமா உடனே அவளை உள்ளே அழைத்து தண்ணீர் கொடுத்தாள். ஆஞ்சல் விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அக்கா, இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. நேற்று இரவு என் கணவன் மீண்டும் குடித்துவிட்டு வந்தான். பணம் கேட்டான். எல்லா பணத்தையும் குழந்தைகளின் பள்ளி கட்டணத்திற்கு செலுத்திவிட்டேன் என்று சொன்னபோது என்னை மிக மோசமாக அடித்தான். இதோ பாருங்கள் என்று அவள் தன் காயங்களை காட்டிய போது நாங்கள் இருவரும் அதிர்ச்சியில் அலறிவிட்டோம். அவளுடைய கால்களிலும் கைகளிலும் காயங்கள் இருந்தன. என்ன நடக்கிறது இங்கே என்று நான் ஆத்திரத்துடன் கேட்டேன். மஹிமா ஆஞ்சலுக்கு ஆறுதல் கூறி அமர வைத்து மருந்து போட தொடங்கினாள். விகாஸ், நாம் ஏதேனும் செய்தாக வேண்டும். இப்படி விட்டால் ஒரு நாள் அவன் அவளை கொன்றே விடுவான். ஆஞ்சல் தன் கண்ணீரை துடைத்தபடி சொன்னாள். அக்கா, என் தலைவிதி இப்படி ஆகிவிட்டது. 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். நான் எங்கே போவேன்? சம்பாதித்து கொண்டு வந்தாலும் அடி வாங்குகிறேன், கொண்டு வராவிட்டாலும் அடி வாங்குகிறேன் என்றாள். மஹிமா என்னை சமையலறைக்கு சைகை காட்டி அழைத்து மெதுவாக சொன்னாள், விகாஸ், நீ அவளுடைய கணவனிடம் பேச வேண்டும். இது எப்படி சரியாகும்? அவன் அவளை கொன்றுவிடப் போகிறான். நான் தலையசைத்தேன். பிறகு மஹிமா யாரிடமோ போனில் பேசுவதற்காக அடுத்த அறைக்கு சென்றார். என்னவோ தெரியவில்லை, நான் மட்டும் தனியாக சமையலறையில் ஆஞ்சல் அறையில் சென்றேன். இன்று முதல் முறையாக அவளுடைய முகத்தை நான் உற்று கவனித்தேன். அவளுடைய கண்களில் வலி இருந்தது. ஆனாலும் அவள் எவ்வளவு அழகாக இருந்தாள். முகத்தில் காயத்தழும்புகள் இருந்த போதிலும் அவள் முகம், கண்களின் அழகு ஏன் என்று தெரியவில்லை. இன்று இவை அனைத்தும் எனக்கு மிக தெளிவாக தெரிந்தன. ஆஞ்சல், நீ கவலைப்படாதே என்று சொன்னேன். நான் உன் கணவனிடம் பேசுகிறேன். அவள் திடீரென்று என் கையை பிடித்து கொண்டு, வேண்டாம் ஐயா, நீங்கள் போகாதீர்கள். அவன் ஒரு ரவுடி போன்றவன், என்ன செய்வான் என்று தெரியாது என்றாள். அவள் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அவள் என் கண்களை பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு கணம் இந்த உலகமே சதம்பித்து நின்றது போல் எனக்கு தோன்றியது. ஆஞ்சல், இத்தனை ஆண்டுகளாக உனக்கு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீ ஏன் ஒருபோதும் உதவி கேட்கவில்லை என்றேன். அவள் புன்னகைத்தாள். அது ஒரு வலி நிறைந்த புன்னகை. ஐயா, நீங்கள் ஒருபோதும் என் பக்கம் பார்த்ததே இல்லையே, நான் என்ன சொல்ல முடியும் என்றாள். அவளுடைய அந்த வாக்கியம் எனக்குள் ஏதோ ஒன்றை உலுக்கியது. இத்தனை ஆண்டுகளாக அவளுடைய வழியை பார்க்க முடியாத அளவுக்கு நான் அவ்வளவு குருடாகவா இருந்தேன்? அல்லது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? ஆஞ்சல் என்று மெதுவாக சொன்னேன். ஐயா, ஒரு பெண் ஒரே வீட்டில் இத்தனை ஆண்டுகள் வேலை செய்யும் போது அவளுடைய பார்வை எல்லார் மீதும் இருக்கும். நீங்கள் என்னை ஒரு மனிதராக பார்க்க வேண்டும் என்றுதான் நான் எப்போதும் விரும்பினேன், வெறும் வேலைக்காரியாக மட்டுமல்ல என்றாள். அப்போது அவள் திடீரென்று ஆஞ்சல் என்னை பிடித்து கொண்டு கதறி அழுதாள். இது எனக்குள் ஒரு விசித்திரமான எண்ணத்தை உண்டாக்கியது. ஒரு பக்கம் மஹிமா எல்லா வகையிலும் ஒரு முழுமையான மனைவி, மறுபக்கம் இந்த தவிப்பான பெண். இவளுடைய வலியை நான் ஒருபோதும் உணர்ந்ததே இல்லை. பிறகு நான் ஆஞ்சலிடம் கேட்டேன், ஆஞ்சல், உனக்கு என்ன ஆகிவிட்டது? ஒருவேளை ஆஞ்சல் சுயநிலைவில் இல்லை என்று தோன்றியது. என் மனைவி மஹிமா எங்கே வந்து விடுவாளோ, இந்த நிலையில் எங்களை பார்த்து ஏதேனும் தவறாக புரிந்து கொள்வாளோ என்ற பயம் எனக்குள் இருந்தது. பிறகு நான் அவளிடம், ஆஞ்சல், இது சரியல்ல, மஹிமா வந்து விடுவாள் என்று மெதுவாக சொன்னேன். தெரியும் ஐயா என்று அவள் தன் கண்ணீரை துடைத்தபடி சொன்னாள். என்னை யாரோ ஒருவன் புரிந்து கொள்கிறான், என்னை கவனிக்கிறான் என்று ஒரு கணம் தோன்றியது, அவ்வளவுதான். நான் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு, சரி ஆஞ்சல், நான் இன்று மாலை உன் வீட்டுக்கு வந்து உன் கணவனிடம் பேசுகிறேன். இது இப்படியே நீடிக்க முடியாது என்றேன். அதற்கு ஆஞ்சல், அவன் இரவுதான் வருவான் ஐயா. சில சமயம் 9 மணி, சில சமயம் 10 மணி, சில சமயம் நள்ளிரவில் கூட வருவான் என்றாள்.
பரவாயில்லை, நான் காத்திருக்கிறேன் என்று நான் சொன்னேன். அவளுடைய கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் தோன்றியது. அவள் ஏதோ சொல்ல வந்தபோது மகிமா திரும்பி வந்தாள். நான் டாக்டரிடம் பேசிவிட்டேன் ஆஞ்சல், இன்று சில மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மகிமா சொன்னாள். பிறகு என்னை பார்த்து, விகாஸ், நீ இன்று மாலை நிச்சயம் அவர்கள் வீட்டுக்கு சென்று அவளுடைய கணவனிடம் பேச வேண்டும். இது இப்படியே நீடிக்க முடியாது என்றாள். ஆமாம், நான் ஆஞ்சலுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் என்று கூறிவிட்டு அவளை ஒரு முறை பார்த்தேன். அவளுடைய கண்களும் என் கண்களும் சந்தித்தன. முதல் முறையாக நாங்கள் ஒருவரை ஒருவர் உண்மையாக பார்த்தோம். அந்த பார்வை விசித்திரமானது, புதியது, அச்சமூட்டுவது. ஆனால் அதே சமயம் எவ்வளவு அழகானது. இன்று மாலை நான் நிச்சயம் செல்வேன். அவளுடைய கணவனிடம் பேசுவதற்கு மட்டுமல்ல, இந்த இனப்புரியாத அன்பை புரிந்து கொள்வதற்காகவும் கூட. அன்று காலைக்கு பிறகு என் மனம் மீண்டும் மீண்டும் ஆஞ்சலை நோக்கியே சென்றது. எங்களுக்குள் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத நூல் பிணைக்கப்பட்டது போல இருந்தது. நான் குளித்துவிட்டு அலுவலகம் கிளம்பும் போது மகிமாவிடம் சொன்னேன், இன்று மாலை நான் ஆஞ்சல் வீட்டுக்கு சென்று அவளுடைய கணவனிடம் பேசப் போகிறேன். வீட்டிற்கு வர சற்று தாமதமாகும் என்றேன். மகிமா என்னை அன்புடன் பார்த்தாள். விகாஸ், நீ உண்மையில் மிகவும் நல்லவன். ஆஞ்சலுக்கு உதவி செய்வதன் மூலம் உனக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் என்றாள். அவளுடைய வார்த்தைகள் எனக்குள் ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தின. என் மனதில் என்ன ஓடுகிறது என்பது அவளுக்கு தெரியுமா? நாள் முழுவதும் அலுவலகத்தில் என் மனம் வேலையில் ஈடுபடவில்லை. மீண்டும் மீண்டும் ஆஞ்சலின் அந்த காலைய நேரத்து அழுகை முகம், அவளுடைய கண்களில் மறைந்திருந்த வார்த்தைகள் என அனைத்தும் என் கண்களுக்கு முன்னால் வந்து சென்றன. எந்த கோப்பை திறந்தாலும் அங்கே அவளுடைய பிம்பமே தெரிந்தது. இதற்கு முன் எந்த பெண்ணும் என்னை இவ்வளவு தூரம் உலுக்கியதில்லை. என் மனைவி மகிமா கூட. மாலை நெருங்க நெருங்க என் பதற்றம் அதிகரித்தது. 5 மணி ஆனதும் அலுவலகத்திலிருந்து கிளம்பி நேராக ஆஞ்சல் வசிக்கும் பகுதிக்கு சென்றேன். அவளுடைய வீடு பிரதான சாலையில் இருந்து சற்று உள்ளே 7வது தெருவில் இருந்தது. சிறிய குடிசைகளுக்கு இடையே நீல நிற கதவு கொண்ட ஒரு வீடு அது. கதவை தட்டியதும் என் இதய துடிப்பு அதிகரித்தது. சில நொடிகள் கழித்து கதவு திறந்தது. நான் வியப்படைந்து போனேன். முன்னால் ஆஞ்சல் நின்றிருந்தாள். ஆனால் முற்றிலும் மாறுபட்ட தோற்றத்தில். காலையில் பார்த்த அந்த பயந்த ஒடுங்கிய பெண் இப்போது பொலிவுடன் இருந்தாள். சிவப்பு நிற சேலை, கழுத்தில் முத்துக்களாலான மாலை, நெற்றியில் சிறிய பொட்டு. நான் அவளை அப்படியே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தேன். ஐயா, வந்துவிட்டீர்களா? அவளுடைய குரலில் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி இருந்தது. நீங்கள் நிச்சயம் வருவீர்கள் என்று எனக்கு தெரியும். அவள் ஓரமாக நகர்ந்து என்னை உள்ளே வரும்படி சைகை காட்டினாள். வீடு சிறியதாக இருந்தது. அந்த வீடு ஒரே ஒரு அறையும் ஒரு சிறிய சமையலறையும் கொண்டது. அறையில் ஒரு பழைய கட்டிலும் 2 ஸ்டூல்களும் இருந்தன. மூலையில் ஒரு சிறிய அலமாரி இருந்தது. அதன் மேல் தெய்வங்களின் படங்கள் வைக்கப்பட்டிருந்தன. உட்காருங்கள் ஐயா என்று அவள் சைகை காட்டினாள். நான் சற்று தயக்கத்துடன் அமர்ந்தேன். ஆஞ்சல் விரைவாக ஒரு கிளாஸ் தண்ணீர் கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தாள். பிறகு ஒரு ஸ்டூலை இழுத்து எனக்கு முன்னால் அமர்ந்தாள். குழந்தைகள் எங்கே என்று கேட்டேன். அதற்கு ஆஞ்சல், பக்கத்து வீட்டு அத்தை வீட்டிற்கு போயிருக்கிறார்கள். அவர் தினமும் மாலையில் அவர்களை அழைத்து செல்வார். குழந்தைகளுக்கு டிவி காண்பிப்பார் என்றாள். எங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு விசித்திரமான மௌனம் நிலவியது. அவளுடைய பார்வை என் முகத்திலேயே நிலைத்திருப்பதை என்னால் உணர முடிந்தது. ஆனால் நானோ அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருந்தேன். ஆஞ்சல் என்று நான் பேச்சை தொடங்கினேன். உன் கணவன் எப்போது வருவான்? மிகவும் தாமதமாகத்தான் வருவார் ஐயா. சில சமயம் 9 மணி, சில சமயம் 11 மணி, சில சமயம் அதிகாலை கூட வருவார் என்றாள். பிறகு நாங்கள் இருவரும் மீண்டும் அமைதியானோம். எனக்குள் ஒரு இனம் புரியாத பயம், ஒரு அமைதி இருந்தது. ஐயா, ஒரு விஷயம் கேட்கவா என்று ஆஞ்சல் திடீரென்று கேட்டாள். உங்களை எனக்கு உண்மையில் ரொம்ப பிடிக்கும் என்றாள். அவளுடைய இந்த வார்த்தை அவ்வளவு நேரடியாக இருந்ததால் நான் திகைத்து போனேன். ஆனால் அவளுடைய கண்களில் இருந்த எதிர்பார்ப்பை என்னால் மறுக்க முடியவில்லை. ஆமாம் ஆஞ்சல் என்று நான் மெதுவாக சொன்னேன். எனக்கும் உன்னை மிகவும் பிடிக்கும் என்றேன். ஆஞ்சலின் கண்கள் பிரகாசித்தன. ஐயா, ஒரு பெண்ணின் தலையெழுத்தில் தினேஷ் போன்ற ஒரு மனிதன் எழுதப்பட்டிருந்தால் அவள் என்ன செய்வாள்? தினேஷ் நள்ளிரவில் குடித்துவிட்டு வருவான். வந்த 5 நிமிடங்களிலேயே தூங்கி விடுவான். நானோ அப்படியே அழுது கொண்டிருப்பேன். மகிமா அக்கா எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. அவருக்கு உங்களை போன்ற கணவர் கிடைத்துள்ளார். ஆனால் எனக்கு... நான் பாதியில் நிறுத்தினேன். அவள் சிரித்து விட்டாள். ஆனால் அந்த சிரிப்பில் எவ்வளவு வலி இருந்தது. எனக்கோ குடிக்கு அடிமையான, குடி மீது மட்டுமே அன்பு செலுத்தும் ஒருவன் கிடைத்தான். முதலிரவில் கூட அவன் அவ்வளவு குடித்துவிட்டு வந்தான். என்னை பார்த்தவுடனேயே மயங்கி விழுந்து விட்டான். ஒருபோதும் என்னிடம் அன்பாக பேசியதே இல்லை என்றாள். எனக்குள் ஒரு விசித்திரமான பதட்டம் உண்டானது. என்னால் அவள் கண்களை பார்த்து பேச துணிச்சல் வரவில்லை. ஒரு விஷயம் கேட்கவா என்று தயக்கத்துடன் கேட்டேன். கேளுங்கள் ஐயா என்றாள் அவள். நீ எப்போதாவது வேறு யார் மேலேயாவது அன்பு வைத்தது உண்டா என்று கேட்டேன். ஆஞ்சல் ஒரு பெருமூச்சு விட்டு சொன்னால், இப்போது உங்களிடம் மறைப்பதற்கு என்ன இருக்கிறது ஐயா?
கணவனிடம் அன்பு கிடைக்காத போது ஒரு பெண் என்ன செய்ய முடியும்? என் மாமா மகன் சதீஷ் இருக்கிறான். அவன் ஊரிலிருந்து வரும்போதெல்லாம் என்னை நிச்சயம் சந்திப்பான். சில சமயம் என் கணவன் வெளியே இருக்கும்போது. அவளுடைய பேச்சை கேட்டதும் என் முகம் சிவந்தது. ஏன் என்று தெரியவில்லை, சதீஷ் மீது பொறாமை எனக்குள் ஏற்பட்டது. அவள் சொன்னாள், ஆனால் ஐயா, இப்போது அவனுக்கும் திருமணமாகிவிட்டது. அவன் வருவது மிகவும் குறைந்துவிட்டது. மேலும் நான் எதிர்பார்த்தது அவனிடமிருந்து எனக்கு ஒருபோதும் கிடைக்கவில்லை. நீ என்ன எதிர்பார்க்கிறாய் என்று நான் மெதுவாக கேட்டேன். யாராவது என்னை அன்புடன் பார்க்க வேண்டும், நான் அழகா இருக்கிறேன் என்று புகழ வேண்டும், நான் வெறும் வேலைக்கார பெண் மட்டுமல்ல என்பதை எனக்கு உணர வைக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லும்போது ஆஞ்சலின் கண்கள் கலங்கின. ஐயா, உங்கள் வீட்டில் வேலைக்கு சேர்ந்த நாளிலிருந்தே என்றாவது ஒரு நாள் நீங்கள் என்னை கவனிப்பீர்கள் என்று என் மனதில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என் மனம் உருகியது. உண்மையில் நான் அவளை ஒரு பெண்ணாக பார்த்ததே இல்லை, ஒரு வேலைக்காரியாக மட்டுமே பார்த்தேன். ஆஞ்சல், என்னை மன்னித்துவிடு. உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதையை நான் ஒருபோதும் தரவில்லை என்றேன். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் ஐயா என்று கூறியபடி அவள் எழுந்து வந்து என் அருகில் அமர்ந்தாள். நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் இன்று உங்கள் பார்வை என் மீது விழுந்துவிட்டது. இந்த ஒரு தருணத்திற்காகத்தான் நான் காத்திருந்தேன். அவள் எனக்கு மிக அருகில் இருந்தாள். எனக்குள் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. ஒரு பக்கம் என் உண்மையான மனைவி மகிமா, மறுபக்கம் இத்தனை ஆண்டுகளாக என் அன்பிற்காக காத்திருந்த இந்த ஆஞ்சல். அப்போது எனக்குள் ஏதோ ஒன்று, என் உள்மனது இல்லை, இது சரியில்லை என்று என்னை தடுத்து, ஆஞ்சல், இது இப்போதைக்கு சரியாக இருக்காது. அவளுடைய முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. உங்களுக்கு என்னை பிடிக்கவில்லையா? இல்லை, அப்படி இல்லை என்று நான் உடனடியாக சொன்னேன். ஆனால் இது சரியல்ல. உன் குழந்தைகள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம், உன் கணவனும் வரலாம். ஆஞ்சலின் முகத்தில் சற்று நிம்மதி தெரிந்தது. அப்படியானால் நான் ஏதேனும் ஏற்பாடு செய்கிறேன். நாம் இருவரும் எந்த பயமும் இன்றி சந்திக்கக்கூடிய ஒரு இடத்தை பார்ப்போம் என்று மெதுவாக சொன்னேன். ஆஞ்சலின் கண்கள் பிரகாசித்தன. நிச்சயமாக உங்களால் அப்படி செய்ய முடியுமா ஐயா? நிச்சயமாக என்றேன். எனக்குள் இன்னும் குழப்பம் இருந்த போதிலும் இப்போது நான் அவளுடைய கணவனிடம் பேசியாக வேண்டும். அவன் அவளிடம் நடந்து கொள்ளும் விதம் அது சற்றும் சரியல்ல. ஆஞ்சல் திடீரென்று எழுந்து சமையலறைக்கு சென்றாள். ஐயா, நான் உங்களுக்கு தேநீர் தயாரித்து வருகிறேன் என்றாள். அவள் செல்வதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். நான் என் இருக்கையிலிருந்து எழுந்து மெதுவாக சமையலறையை நோக்கி சென்றேன். ஆஞ்சல் தேநீர் தயாரித்து கொண்டிருந்தாள். நான் அவளுக்கு பின்னால் போய் நின்றேன். ஆனால் சட்டென்று எனக்கு புத்தி வந்தது. இல்லை, இது சரியல்ல, இப்போது வேண்டாம். நான் மீண்டும் திரும்பி வந்து என் இடத்தில் அமர்ந்தேன். சில நிமிடங்கள் கழித்து ஆஞ்சல் தேநீருடன் வந்தாள். என் கையில் கோப்பையை தந்துவிட்டு எனக்கு முன்னால் அமர்ந்தாள். ஐயா என்று கண்கள் குனிந்து கேட்டாள். என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் தேநீரை பருகிவிட்டு சொன்னேன். ஆஞ்சல், நீ மிகவும் அழகானவள். உனக்கு நடப்பவை அனைத்தும் தவறு. நான் உனக்கு உதவ விரும்புகிறேன். வெறும் உதவி மட்டும்தானா என்று அவள் குறும்புடன் கேட்டாள். நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன், இப்போது நானும் அதைதான் சொல்ல போகிறேன். ஆஞ்சல் கலகலவென்று சிரித்தபடி, நீங்களும் தான் ஐயா. சரி, இனி நான் உங்களுடையவள் ஆகிவிட்டேன். நீங்கள் எங்கே சொன்னாலும் நான் வருவேன். இனி நீங்கள்தான் எனக்கு எல்லாம். பிறகு ஆஞ்சல் மெதுவாக என் காதில் சொன்னாள், ஐயா, நான் காத்திருப்பேன் உங்களுக்காக, உங்கள் முடிவுக்காக. நாங்கள் தேநீர் குடித்து கொண்டிருந்த போது திடீரென்று கதவில் பலத்த சத்தம் கேட்டது. ஆஞ்சல் திடுக்கிட்டாள். அவள் முகத்தில் பயம் தெரிந்தது. தினேஷ் வந்துவிட்டான் என்று பதற்றத்துடன் சொன்னாள். குடித்துவிட்டு வந்திருப்பான். நான் சற்று பயந்தேன். ஆனால் சமாளித்து கொண்டு சொன்னேன், பயப்படாதே, நான் இருக்கிறேன். கதவு திறந்தது. நடுத்தர உயரமுள்ள ஒருவன் உள்ளே வந்தான். கண்கள் சிவந்து, தலைமுடி கலைந்து, அழுக்கு ஆடைகளுடன் அவன் நடக்கும் விதமே அவன் போதையில் இருப்பதை சொல்லியது. என்னை பார்த்ததும் அவனுடைய கால்கள் நின்றன. ஒருவேளை அவன் என்னை அடையாளம் கண்டு கொண்டான் போல. ஐயா, நீங்கள்? அவனுடைய நாக்கு தள்ளாடியது. ஆனால் ஏதோ ஒரு பெரிய மனிதர் தன் வீட்டில் இருப்பதை அவன் உணர்ந்தான். நான் கோபமாக அவனை பார்த்தேன். ஆமாம் தினேஷ், நான் விகாஸ். ஆஞ்சல் என் வீட்டில் வேலை செய்கிறாள். தினேஷ் உடனே கை கூப்பி குனிந்து வணக்கம் சொன்னான். வணக்கம் ஐயா, நீங்கள் இங்கே எப்படி? அவனுடைய குரலில் பயம் இருந்தது. ஆஞ்சல் என்னிடம் புகார் அளித்திருப்பாள் என்று அவன் உணர்ந்திருக்கலாம். நான் கண்டிப்பான குரலில் சொன்னேன், உனக்கு வெக்கமாக இல்லையா தினேஷ்? உன் மனைவியை இப்படி அடிப்பது, குடித்துவிட்டு வந்து அவளை தொந்தரவு செய்வது, இதெல்லாம் ஒரு ஆண் மகனுக்கு அழகா? தினேஷ் கண்களை தாழ்த்தி கொண்டான். அவன் ஏதோ சொல்ல முயன்றான். ஐயா, நான் அது... ஆஞ்சல் எவ்வளவு கஷ்டப்படுகிறாள் என்று உனக்கு தெரியுமா? வீடு வீடாக சென்று வேலை செய்கிறாள், குழந்தைகளை வளர்க்கிறாள். நீ அவளுடைய சம்பாத்தியத்தில் குடிக்கிறாய். அது மட்டும் இல்லாமல் அவளை அடிக்கவும் செய்கிறாய். தினேஷின் போதை சற்றென்று இறங்கியது. அவன் என் காலடியில் விழுந்து என் கால்களை பிடித்து கொண்டான். என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா, என் தவறுதான். நான் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன். நான் அவனிடம், பார் தினேஷ்,
நீ இனி ஒருமுறை ஆஞ்சல் மீது கை வைத்தாலோ அல்லது குடித்துவிட்டு வந்தாலோ நான் நேரடியாக காவல் நிலையத்தில் புகார் அளிப்பேன். புரிந்ததா? சரிங்க ஐயா என்று அவன் நடுங்கிக் கொண்டே சொன்னான். நான் சத்தியம் செய்கிறேன், இன்றிலிருந்து குடிக்க மாட்டேன். ஆஞ்சலை ஒருபோதும் அடிக்க மாட்டேன். நான் ஆஞ்சலை சுட்டி காட்டி சொன்னேன், இவள் உன் மனைவி, அடிமை இல்லை. இவளை மதிக்க கற்றுக்கொள். உன் வீட்டை நடத்த இவள் உதவுகிறாள், அதற்கு மரியாதை கொடு என்றேன். ஆஞ்சல் என்னை நஞ்சியுடன் பார்த்தாள். அவளுடைய கண்களில் கண்ணீர் இருந்தது, ஆனால் அது மகிழ்ச்சி கண்ணீர். நான் தினேஷை மீண்டும் ஒருமுறை எச்சரித்துவிட்டு பிறகு ஆஞ்சலிடம் சொன்னேன், ஏதாவது பிரச்சனை என்றால் எனக்கு தெரியப்படுத்து. கிளம்பும் போது கண்கள் மூலமாகவே ஆஞ்சலுக்கு ஒரு அன்பான நன்றியை சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். வீட்டிற்கு சென்றதும் என் மனைவி மகிமா என்னிடம் கேட்டால், எல்லாம் எப்படி போனது? தினேஷிடம் பேசினாயா? நான் தலையசித்தேன். ஆமாம், அவனுக்கு நன்றாக புரிய வைத்து விட்டேன். இனி குடிக்க மாட்டேன் என்றும் ஆஞ்சலை அடிக்க மாட்டேன் என்றும் வாக்கு கொடுத்துள்ளான். மகிமா மகிழ்ச்சியுடன் சொன்னால், மிகவும் நல்லது விகாஸ். ஆஞ்சல் பாவம், மிகவும் கடின உழைப்பாளி. அவளுக்கு இது போன்ற கொடுமைகள் நடக்கக்கூடாது. அவளுக்கும் மகிழ்ச்சியாக இருக்க உரிமை உண்டு. நான் புன்னகையுடன் சொன்னேன், ஆமாம், எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருக்க உரிமை உண்டு. அன்று இரவு எனக்கு உறக்கம் வரவில்லை. ஆஞ்சலின் முகம் மீண்டும் மீண்டும் என் கண்ணெதிரே வந்தது. அவளுடைய அந்த அப்பாவித்தனமான கண்கள் என்னை சூழ்ந்திருந்தன. அடுத்த நாள் காலை மகிமா சமையலறையில் காலை உணவு தயாரித்து கொண்டிருந்த போது ஆஞ்சல் வந்தாள். இன்று அவள் பச்சை நிற சேலையில் வந்திருந்தாள். நெற்றியில் ஒரு சிறிய சிவப்பு நிற பொட்டு. மிக அழகாக இருந்தாள். நான் நாற்காலியில் அமர்ந்து செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தேன். உள்ளே வந்ததும் அவள் என்னை பார்த்து புன்னகைத்தாள். அந்த புன்னகையில் எத்தனை கதைகள், எத்தனை ரகசியங்கள் மறைந்திருந்தன. மகிமாவுக்கு முன்னால் அவள் மிகவும் சாதாரணமாகவே நடந்து கொண்டாள். ஆனால் மகிமா சமையலறைக்குள் சென்ற உடனேயே ஆஞ்சல் குனிந்து என் பாதங்களை தொட்டு வணங்கி மெதுவாக சொன்னாள், ஐயா, உங்கள் பாதங்கள் எங்கே இருக்கின்றன? என் வாழ்க்கையே நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள். நான் உடனே அவளிடம், அடே, என்ன செய்கிறாய்? எழுந்திரு. இல்லை ஐயா என்றாள் அவள். நீங்கள் எனக்கு கடவுள் போன்றவர். நேற்றிலிருந்து தினேஷ் முற்றிலும் மாறிவிட்டான். இரவு குடிக்காமல் வீட்டிற்கு வந்தான். என்னிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு இனி ஒருபோதும் மது அருந்த மாட்டேன் என்று சத்தியம் செய்தான். தினேஷ் தன் வாக்கை காப்பாற்றியது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதே சமயம் ஒரு விசித்திரமான ஒரு வெறுமை என்னுள் ஏற்பட்டது. எனக்கும் ஆஞ்சலுக்கும் இடையே தொடங்கிய காதல் இதோடு முடிந்து விடுமா? அப்போது மகிமா அறைக்குள் வர ஆஞ்சல் தன் வேலையில் மூழ்கினாள். நாட்கள் கடந்தன. ஒரு வாரம் கழித்து மகிமா என்னிடம் சொன்னாள், விகாஸ், நான் சில நாட்கள் என் அம்மா வீட்டிற்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். அவர்கள் பலமுறை அழைத்து விட்டார்கள். குழந்தைகளுக்கும் விடுமுறை இருக்கிறது என்றாள். எனக்குள் ஏதோ ஒன்று அதிர்ந்தது. ஆமாம், ஏன் கூடாது? நீ கண்டிப்பாக செல்ல வேண்டும். நீயும் வருகிறாயா என்று அவள் கேட்டாள். நான் அலுவலகத்தில் எனக்கு சில முக்கியமான வேலைகள் இருக்கின்றன என்று நான் பொய் சொன்னேன். நீ போ, நான் அடுத்த முறை வருகிறேன் என்றேன். மகிமா சம்மதித்தாள். அடுத்த நாளே அவளுக்கும் குழந்தைகளுக்கும் டிக்கெட் முன்பதிவு செய்தேன். சனிக்கிழமை காலை மகிமாவும் குழந்தைகளும் ரயிலில் கிளம்பியதும் நான் ஒரு வாரம் தனியாக இருக்க போகிறேன் என்ற உண்மை எனக்கு உரைத்தது. ஆஞ்சலுடன் தனியாக. நான் போனை எடுத்து ஆஞ்சலை அழைத்தேன். ஆஞ்சல், சொல்லுங்கள் ஐயா என்று அவள் பதிலளித்தாள். அவளுடைய குரலில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. மகிமாவும் குழந்தைகளும் இன்று காலை அவர்கள் ஊருக்கு சென்று விட்டார்கள். ஒரு வாரத்திற்கு அங்கேதான் இருப்பார்கள். போனில் ஒரு கணம் அமைதி நிலவியது. பிறகு ஆஞ்சல் மெதுவாக சொன்னால், எனக்கு புரிந்துவிட்டது ஐயா. நாளை நீ சீக்கிரமே வந்துவிடு என்றேன். நாம் இருவரும் பேச வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக ஐயா, நான் காலையிலே வந்துவிடுகிறேன் என்றாள். மறுநாள் காலை நான் குளித்துவிட்டு வெளியே வந்தபோது ஆஞ்சல் ஏற்கனவே வந்திருப்பதை கண்டேன். அவள் இன்று மிகவும் அழகாக இருந்தாள். அவளுடைய முகத்தில் ஒரு விசித்திரமான பொலிவு இருந்தது. என்னை பார்த்ததும் அவள் தலை குனிந்தாள். வா ஆஞ்சல் என்று அவளை அழைத்தேன். அவள் மெதுவாக என்னிடம் வந்து திடீரென்று என்னை பிடித்து கொண்டு சொன்னாள், ஐயா, இன்று நான் உங்களுடையவள் என்றாள். நான் உன் குடிகார கணவன் என்று கேட்டேன். என் தூரத்து உறவுக்கார பெரியம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அவரை பார்க்க செல்கிறேன் என்று அவனிடம் சொல்லிவிட்டேன் என்று ஆஞ்சல் சிரித்தாள். நீங்கள் மிரட்டியதிலிருந்து அவன் அமைதியாகி விட்டான். இப்போது அவன் எதுவும் சொல்வதில்லை. ஆஞ்சல், உனக்கு தெரியுமா, இது சரியல்ல என்றேன். அப்போது ஆஞ்சல் குறுக்கிட்டு, காதல் ஒருபோதும் தவறாகாது ஐயா என்று என் கண்களை பார்த்து சொன்னாள். அன்றிலிருந்து நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்தோம். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.